பக்ரீத் ஸ்பெஷல். கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், கஷ்டம் இல்லாம ருசிக்கிறோம். வேற லெவல் மோகமா இருக்கு. எல்லாரும் வாங்க, முழு நாட்டு கோழி எல்லாரும் வாங்க, நறுக்கிற வெங்காயம் அருமையான சாப்பாடு எக்கு முக்கா இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஒரு ஜோக் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் போற தலையில போட போற பட்டை நான் சொல்லுறேன். கஷ்ட நவீன போட மாட்டேன் ஜெட்டி, நான் எடுக்க போறேன் சட்டி. ராஜேஷ்க்கு இருக்கு சாரி, நான் யூஸ் பண்ண போறேன் கறி. என்கிட்ட இருக்குது கத்தி, இவனுக்கு இல்லவே இல்ல புத்தி. உனக்கு போட போற தண்ணி போட பண்ணி தாசு போடுவான் அன்சே. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? செம்மயா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். ராஜேஷ், அதான் இவங்க வெங்காயம் நம்ம சாப்பாடு கட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் எக்ஸ்ட்ரா வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். தயிருக்கு யார் மாஸ்டர்? தயிர் பச்சடி இருக்குல்ல, தயிர் பச்சடியை மறந்துட்டீங்களா? சரி 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 சரி. அங்க ஒருத்தர் சிரிச்சுனா இருக்கான், எதுக்கு இவன்? அவங்க வேலையை செய்ய மாட்டான், சும்மானா உட்காந்து கதை பேசினா. நம்ம ஒரு வேலையே செய்யல, வேலை செய்யற போது நடிக்கிறாங்க பாருங்க. நானே இங்க இருக்கேன்ட்டு காட்டுறான். என்னடா மாஸ்டர் இன்னைக்கு அவன் காமிச்சான் இங்க இருக்கேன் நான். அது மாரி மத்த நேரம் எல்லாம் காமிச்சா நல்லா இருக்கும். சும்மா இன்னைக்கு ஒரு நாள் வர்றது இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்துருக்கீங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ண மிஸ்டேக்கா, பொண்ணு வேற ஆகிட்டு போயிடுச்சு, ரொம்ப மிஸ்டேக்கா. நல்லா சிரிக்கிறானு. எப்படி இந்த சோகத்துல சாப்பிட்டு நம்ம ஆளு பிரியாணியா? அவன் என்ன சொல்றான், சாப்பிடாம எப்படி இருப்பேன் அவன். ஆனா மனசுல சொல்றான் சாப்பிடான்னு, இங்க இறங்க மாட்டேன், அடிக்குதான் அந்த பொண்ணு. ஐயோ ரொம்ப மிஸ்டேக்கா போயிட்டு அதான் கஷ்டமா உரிக்கு லவ் பண்ணான். பண்றது இந்த அடுப்புல எரியிற கட்டையும் வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். எப்படி? ஏன்னா வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க இந்த வயிறு எறிவாங்க. நீங்க என்ன சார் டேபிள் மேல என்ன பண்ணுறீங்க? சார் மீனே நம்ம தான். இஞ்சி பூண்டு வந்து பர்ஃபெக்டா இருந்தாதான் அந்த பிரியாணி நல்லா இருக்கும். அந்த உப்பு காரம் கட்டுறதுலதான் இருக்குது எல்லாமே. அப்ப மசாலா கை நீங்க பக்கா மசாலா கை. அது வந்து மெயினே நம்ம தான். யூடியூப் பார்த்து எல்லாமே பண்றோம், கண்டிப்பா கலக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்க நீ எப்படா வந்த? என்ன பண்றீங்க? சும்மா பேசின்னு இருக்குமா சார். ஏதோ எங்க சிச புள்ள ரெடி பண்ணிருக்கான், அதை பார்த்து சொல்லுங்க. அதாவது வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் பொருளுமா சார். நம்ம வந்து இப்போ ஒரு கடை பிரிஞ்சு கடை பிரியாணி கடைனா அவங்க வந்து இருக்கிறதுல கம்மி வேலை பொருளுங்களா யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம அப்படி இல்லை, இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் கிரேட் பொருளை யூஸ் பண்ணி நல்லா குவாலிட்டியா 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி நல்லா கட்டையில, முக்கியமா கட்டையில அந்த அனல்ல பண்றதால வந்து இதுதான் கல்யாண பிரியாணி. நீ என்ன பண்ணிருக்க? பத்த வச்சு முதல்ல கேஸ் ஆன் பண்ணியா? சரி, உன் யார் பண்ண சொன்னா? அண்டா அவனை பத்த வைக்க சொன்னியா, அந்த மேல ஆன் பண்ணதான் அவனுக்கு தெரியாதடா. அவனுக்கு நீ என்னப்பா பண்றீங்க? இவ்வளவு கிட்ட நின்று இருக்கா?
வேலை செஞ்சுருக்கிற நீ பார்த்தா வேலை செய்யற மாதிரி இல்ல, உந்து பசங்க போறதுக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கு. நான் வந்து உங்களெல்லாம் வச்சு நீ மாரடி வேண்டியதான் இருக்குடா. இதுல ஒருத்தவன் என்னன்னா வந்து எரிச்சுப்பா போலாங்க, இன்னொருத்தன் என்னன்னா எரிய வைக்க தெரியல. இதுல சோறு எந்த டைம் இன்னைக்கு பரவாயில்ல நமக்கு செய்யறோம், நாளைக்குலாம் வெளியே ஆர்டர் செய்யும் போது என்ன டைமுக்குன்னு நம்ம கொடுக்குறது இல்ல வேற நம்ம நல்லா செய்வோம். அங்க ஒரு டீம் விளையாண்டு தெரியல. ஏய் நான் பாரு இந்த லுங்கி காட்டினேன் நான் மேசிட்டேன் நானு. நீங்க வாங்கிங்க நான் சும்மா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்து நான் தான் மேஸ்திரின்னு சொல்லி சுத்துறது இன்னும் முடியலடா. எப்பா ஒரிஜினல் மேஸ்திரி என்ன ஆகுது? A few moments later. என்னடா ஏத்திடலாமா? ஏத்திடலாமே. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணா போதுமா? அங்க வரமா கேப்பா. கேது. ஏ பாய்ஸ், புரியுதா பாய்ஸ்? ஏத்திடலாமா? ஏ ஆசியா கண்ணே ஏத்துறடா. எல்லாரும் சமைச்சுன்னு இருக்கோம், எல்லாம் விளையாண்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் நல்லா பேசுறாரு சந்தோஷமா. காதல் இருந்தாலே மாறிடுறாங்க எல்லாம். காலையில இருந்து ஃபுட்டேஜ்ல இருக்க ஒரு வீடியோல கூட நான் இருக்க மாட்டேன். இப்பதான் இருக்கேன்னா அப்ப பாத்துக்கோங்க. நான் எப்போ வந்து எனக்கு ரிலாக்ஸ் டைம், அதாவது கால் வந்து இந்த கால் 2 minutes தான். அப்படிதான் போய் சொல்றாரு. முக்காவாசி வீடியோ அவர் எடுக்கல, எல்லாமே போன் தான் பேசிட்டாரு. காதலி வந்து ஆள் மாறிடுறாங்க. எல்லா குரூப்லயும் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த மாரி. எங்க சுப்பிரமூர்த்தி சூப்பரா சமைப்பாப்ல. சுப்பிரமூர்த்தியை காட்டுங்க. சூரமூர்த்தி 2 வார்த்தை பேசுங்க. எப்படிங்க சமையல் செஞ்சீங்க? இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சீங்க? இது போட்டா அது இது வந்துச்சு. பொங்கல் சொல்லுங்க. சக்கரை பொங்கல் கொஞ்சம் காரமா இருக்கும். சக்கரை பொங்கல் செஞ்சா அதை காரமா இருக்கும். நல்லா இருக்கும். அதே போல வந்து நாங்க எப்பவுமே இது ஆபாசம் தவிர்ப்போம். ஆனா டக்குன்னு திரும்பி பாத்தீங்கன்னா அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல். பூமாவே வந்துருக்கு. நாங்களும் ஒண்ணு எடுத்து கடிக்கிறோம். சும்மாவா கறி அழகா பஞ்சு மாரி வந்துருக்கு. சூட சூட இருக்கு. அதோட இப்படி ஒரு சாப்பாடு வச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, மக்கள் சொல்றதுதான். நாங்க வந்து எங்களோட கடமையை முடிச்சிட்டோம். நீங்களே பாத்துக்கோங்க. அது பாருங்க. இப்ப 2வது கடமையில பாத்தீங்களா அப்படியே தனித்தனியா வருது, உதிரி உதிரியா. இதுக்கு மேல நாங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. நாங்க இதோட சாப்பிட்டு வந்து பேசுறோம். பாய். சாப்பாடு அருமையா இருந்துச்சு. 3 நாள் கழிச்சு சாப்பிட்டேன். தூக்கம் வருது எனக்கு ரொம்ப. அவனுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு மயக்கத்துல கிருன்னு உட்காந்து இருக்கோம். கிருன்னு ஆயிட்டோம் நாங்க. எங்களோட அங்க உட்காந்து பாய் வந்து இப்போ ஃபுல் ஒரு இது சொல்றாரு. சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி இருந்தது? சாப்பிட்ட உடனே வருது மயக்கம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றது எனக்கு தயக்கம். என்ன